நம்ம இன்னைக்கு பெர்ஃபெக்டான லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ் எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு வெரைட்டி ரைஸாக இருக்கும். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கலர் அப்பளம், உருளைக்கிழங்கு வறுவல்லாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இது நீங்கள் லஞ்சுக்கு, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஈஸியான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். நீங்கள் ஏற்கனவே வறுத்த கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் வறுத்த கடலை யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து இதில் 3 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. தாளிதம் நல்லா பொரிஞ்சக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம சாதம் வடிக்கும் போதும் உப்பு சேர்த்து தான் வடிச்சிருப்போம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சாதமில் உப்பு சேர்க்கலைன்னா இந்த ஸ்டேஜில் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் பொழிஞ்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடித்து வச்சுருக்க சாதத்தில் சேர்த்துருங்க. நான் 3 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த சாதத்தில் சேர்த்துட்டு ஜென்டிலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாதம் உடையிறது மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மெதுவாக கலந்துக்கோங்க. அவ்வளோதான், பெர்ஃபெக்டான டேஸ்டியான லெமன் ரைஸ் சூப்பராக தயாராகிருச்சு. இதை நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சு கூட கொடுத்து விடலாம். ரொம்ப ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி. நம்ம இந்த மாதிரி நிறைய வேர்க்கடலெல்லாம் போட்டு செய்யும்போது குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிடும்போது இடையில கடிப்படும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெமன் ரைஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.